எப்படி இருக்கு? யாரு கதைக்கிறீங்க? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு? தோஜை என்னது பாத்தீங்களா? என்ன ஆட்டம் வணக்கம் வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி காணும் ஓகே ஒரு ஹாய் சொன்னா காணும் நீங்க காணும் ஓகே இன்னைக்கு என்ன சொன்னா ரித்திக் குட்டிக்கு வந்து ஒரு சொல்றா அவருக்கு ஒனியன் தோசை விருப்பம் அதால நான் டெய்லி ஒனியன் தோசை வந்து செய்து கொடுக்க போறேன் ரித்திக் உங்களுக்கு ஒனியன் தோசை பிடிக்குமா இப்போ நான் ரித்திக் குட்டிக்கு என்ன செய்ய போறேன் ஒனியன் தோசை செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க எங்க போகலாம் போலாம் வரேன் ஒனியன் தோசைக்கு வெங்காயம் பண்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் வெங்காய தோசை ஹலோ 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 உங்களோட கண் எரியலையா எனக்கே எரியுது எரியலையா இங்க வரும் தூக்குறேன் என்ன பண்றேன் வெங்காயம் வெங்காயம் இல்ல வெங்காயம் என்னது வெங்காயம் இங்க பார்த்து சொல்லணும் அங்க பார்த்து சொல்லுங்க என்னது இங்க பார்த்தல சொல்ல சொன்னா அதுக்கு கண்ணரி பாண்டோ ரித்திக் பாண்டோ எப்படி நாங்க என்ன செய்யணும் குட்டி குட்டியா வெட்டணும் இதை நாங்க பச்சையாகவும் போடலாம் ரெடி கொஞ்சம் மண்ணில வதக்கிட்டு போட்டாலும் டேஸ்டா இருக்கும் நீங்க எப்படி செய்யறீங்க நானா கண்ணரி ஒரு ஆளுக்கு அப்ப ரித்திக் விளையாடுங்க போய் அம்மா வார சமைச்சிட்டு விளையாடுங்க நான் இப்போ வதக்கி போட்டா கொஞ்சம் டேஸ்ட் இங்க வாங்க தூக்குறேன் வாங்க அம்மா கண்ணடிதாம்மா இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு இல்லை ஒரு கண்டு ஓய் போடாம கண்ணா ஆரியா வந்தது ஆறு வந்தது ஓய் என்னது சட்டை பண்றது கல்ட்டா அவட ஸ்டைல சொன்னா தோசை கல்லி வைப்போம் சரி தோசை கல்லை வைத்து விட்டு இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் கிட்டி குட்டி கரவா மாவு இதில் போடும் ஓகே இதோட எண்ணெயில் கொஞ்சம் பச்சை தண்ணி போடணும் பச்சை தண்ணி கொஞ்சம் போடணும் இன்னொரு விஷயம் இருக்குது இதில் நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் போட்டிங்கன்னா மஞ்சள் தோசையாக இருக்கும் நான் கேட்க செய்வோம் நான் வெங்காயம் வதக்கி போயில வேதுங்க அவருக்கு பசி வந்துட்டு என்ன செய்யறாங்க இதோட நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் மஞ்சள் போட போகிறோம்
ஓகே, இதோட உப்பு போடுவோம் கொஞ்சம். உப்பு கொஞ்சம் போடுவோம். தோசைமா ரெடி. ஓகே, நீங்கள் உங்களுக்கு நான் சுட்டெடுக்கிறத காட்டுறேன். நெய் தோசை கேள்விப்பட்டீங்களா? இது நெய் தோசை. நெய்யை ஊற்றியாச்சு. என்ன டிசைனோ? என்ன சொல்றா? தோசை குட்டி குட்டி தானே, அதனால குட்டி குட்டி தோசையா இருக்கும். பாப்போம்மா, பாப்போம் பாப்பேன். நீங்க எப்படி பாருங்க, வாங்க பாக்குறேன். சரிதா? இதை பார்த்தீங்களா? வெந்த உடனே இது வெளில வந்து அப்படியே கலர் மாறுது. ரப்பர் தோசை. ரப்பர் தோசை இல்ல, கலர் தோசை. தோசை மாதோசையா? கரண்டியால போய் சுடுவேன். ஒன்றும் தோசை. அடுப்பு கூட இருந்தாலும் கறிய போயிடும். பரவாயில்ல, நானும் கண்டுபிடிச்சேன். விச்சி காட்டு ஹார்ட் சைட்ல ஒன்று கொடுத்தானே. டேஸ்ட் நீங்க தான் பார்த்து இப்போ சொல்ல போறீங்க. அண்ணா வா வா. ஹலோ ஹலோ ஹலோ, என்னன்னு கேளுங்க. ஹலோ, என்னன்னு கேளுங்க. என்ன விச்சி ஆகட்டும். யாரு கதைக்கிறீங்க? நான் விச்சி, நீங்க போட. குட்டி குட்டியா போடுறது, சின்ன பிள்ளைகளுக்கு குட்டி குட்டியா போட்டு விருப்பம். அந்த இதை நான் பிரியாணி முடிக்கணும். இப்போ இது முடிக்கிறேன். பெங்களூருக்கு வண்டியில் வச்சுட்டு வாங்க. பித்தி குட்டியில் ஓகே ஆகட்டும். இது வந்து வித்தியாது. ஓய் என்னது? இது ரித்திக்கு, இது ரித்திக்கு. பார்த்தீங்களா? இதோட அவங்களுக்கு மில்க் மேக் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவேன். இது ரித்திக்கு நல்லா இருக்கும். தெரியல உப்பும் பாக்கலன்னு பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டு சொல்லுது. ஹார்ட்டில் ஊற்றுறீங்க பார்த்தீங்களா? நான் மறந்துட்டேன். உங்களுக்கு சுத்தாரு ஹாட்டா.
இதுக்கு மேல என்ன செய்யணும்னா இது கொஞ்சம் நெய்யை ஊற்றினா உங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டை தரும். ஓகே, பிஸ்தா தோசை ரெடி. ஓகே, சாப்பிட்டு போட்டு நீங்க சொல்லுங்க போறீங்க. இப்ப இது ரித்திக் என்ன வேணும்? எது என்னது இது? ஆ இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. அப்போ நான் எடுத்து போட்டு வேணா அது அம்மா செய்த தோசை சாப்பிட போறாரு. தோஜை ஊவா சுடுதா? என்ன நக்கல கேக்குறீங்க? நீங்க சாப்பிடுவாருங்க, உங்களோட தோசையை நீங்க சாப்பிடுவாருங்க. நல்லா இருக்காதுன்னு உண்மையா போய் இங்க பாப்போம். நல்லா இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓய் தோசை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடுங்க. இங்க தான் நிறுத்தி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ரித்திக்? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு? சூப்பர். சரிங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது விச்சியாக்கா, நீங்க சாப்பிடுங்க. அது ரித்திக்கு வேணுமா? சாப்பிடுங்க. அப்பா ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னது குத்தமா. இது என்னது? இது பஞ்சாமிர்தம். அப்ப கை நான் சாப்பிடுறேன். போடு வந்து பஞ்சாமிர்தம். ரித்தி எப்படி இருக்கு ரித்தி? சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குப்பா? நான் செய்தே சொல்றேன். நல்லா தான் இருக்கு. அப்பா வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிடாத. பிரிசலே கொடுக்கல. பிரிச வந்து டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு ரித்திக்? என்னது என்னது? ரித்திக் எனக்கு ஆட்டது எப்படி இருக்கு ரித்திக்? சூப்பர். ரித்திக் எனக்கு ரித்திக் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு ஆடுக்கையா. எல்லாம் பிளாக் தானே. என்ன சாப்பிடுறீங்க நீங்க?
தோசை தோசை என்ன சாப்பிடுறீங்க? தோசை. சாப்பிட்டு முடிக்கிறீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஐயா? நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா? என்ன சாப்பிடுற விதத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியுது சாப்பிடுறோம். என்னண்டி? என்னண்டி? சாப்பிடுறாங்க சூப்பரா இருக்குதான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நாளைக்கு செய்வேன். நீ விரதம் இல்லை நீங்க. இந்தா அச்சா புலி ஹைவே போட்டுடுங்க. சரி அப்ப பேரியா முடிப்போம். மேலே இது இதாரு வச்சுக்கிறீங்க. கீழே விழுந்து. சரி வீடியோ முடிப்போம். மேலே என்ன செய்றீங்க? சாப்பிட்டேன். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். இதுவும் சாப்பிட்டு ரித்தி குட்டியும் சாப்பிட்டு அச்சா பிள்ளை. ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன இது? என்ன ரித்தி? வீடியோ முடிப்போமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பை. இப்போ சொல்லுங்க. பை.